பிரைஸ் தி லார்ட். லகாய்ரோகி திருச்சபையிலிருந்து ஒரு வார்த்தை, விடாமல் பற்றி கொள்ளுங்கள். எலிசா தன் குருவாகிய எலியாவை விடாமல் பற்றி கொண்டான். அவன் பரமேறுகிற நாட்கள் வந்த பொழுது 2 பேரும் 4 இடங்களிலே பிரயாணம் பண்ணுகிறார்கள். எலிசா விடாமல் பற்றி கொண்டான் எலியாவை. எலியா அதற்கு, என்னிடத்துல உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்கிறான். அதற்கு எலிசா 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரங்கள் எனக்கு இரட்டத்தனையாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுகிறான். ஆவியின் வரங்கள் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது எலியா, உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறான். கொஞ்ச தூரம் பிரயாணம் பண்ணி அவர்கள் போகும்போது, இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாய் வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். இதை கண்ட எலிசா, தகப்பனே தகப்பனே, என்னை விட்டு போகாதிரும் என்று சொல்லி கதறுகிறான். அப்பொழுது எலிசா அவன் பார்த்து கொண்டிருக்கும் போது எலியாவின் சால்வை கீழே விழுகிறது. அதை அவன் எடுத்து கட்டி அணைத்துக் கொள்கிறான். அவனுக்கு ஆவியின் வரங்கள் தேவன் கிடைக்கும்படி உதவி செய்கிறார். எலியாவுடைய சால்வை அவனுக்கு கிடைத்தது. பல அற்புதங்களை எலியா காட்டிலும் அவன் செய்தான். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் விடாமல் பற்றி கொள்ளும் போது ஆவியின் வரத்தை பெற்றுக் கொள்வீர்கள். விடாமல் தேவனை பற்றி கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்பீர்கள். ஆமீன். God bless you.